ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். வணக்கம். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் காமன் சிவில் கோடு நடைமுறைப்படுத்துவாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலில் நடைமுறை கொண்டு வரும், மொழி வழி மாநிலங்களை கலைப்பாங்க. இப்போ கலைக்கலாம் அது உடனே, ஏன்னா அவங்க எப்பயுமே ரொம்ப பதுங்கி பாய்கிற ஒரு அணுகுமுறையை வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த 370 வாஜ்பாய் காலத்திலே நீக்கியிருக்கலாம்ல, செய்யலை. ஏன்? அவங்க பல விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் தேர்தலில் வாக்கு பெறுவதற்கு அதுக்கு கூட்டணி கட்சிகளெல்லாம் வாஜ்பாய் கூட்டணி கட்சியோட ஆட்சி அப்போ எந்த திட்டமும் சட்டமும் கொண்டு வந்தாலும் எதிர்கட்சிகள் அனுமதித்தால் மட்டும்தான் அதை நடைமுறை கொண்டு வர முடியும். ஆனா இப்போ 2014 வெற்றி பெற்ற போது மோடி அவர்கள் 282, 2019 303 தனித்து ஆட்சி அமைச்சாங்க. யாருடைய தயவும் தேவையில்லை, இவங்க நினைச்ச திட்டத்தை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் வாஜ்பாய்க்கும் வித்தியாசம். வாஜ்பாய் ஆட்சியிலேயே ஒன்று சவர்கர் படத்தை பார்லிமெண்ட்ல திறந்தாங்களா இல்லையா? அது என்னது? காந்தியோட சிலையும் பார்லிமெண்ட்டில் இருக்கும். கொலை செய்யறதுக்கு சதித்திட்டம் போட்ட சவர்காருக்கும் படம் இருக்க. சவர்கர் என்ன விடுதலை போராட்ட தலைவரா, தேச தலைவரா? எதுக்கு படம் திறந்தாங்க? பாடத்திட்டங்களில் அப்பயே திருத்தம் பண்ண ஆரம்பித்தாங்க. கல்வித்துறையில் ஏற்கனவே தலையிட்டாங்க. என்ன பெரும்பான்மை வேணும், கூட்டாளிகளை இணைத்து கொள்ளணும், இந்த பகை சக்திகளை பிரித்தாளணும். வாஜ்பாயும் லால்கிஷன் அத்வானியும் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களாக இருந்து கொண்டு ஜனதா கட்சியில் இருக்கக்கூடாது, இரட்டை உறுப்பினர் பதவியை எதிர்த்து தான் பெர்னாண்டஸ் பதவி விலகினார். அதே பெர்னாண்டஸ் வாஜ்பாய் கிட்ட பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்டார். இப்படி தந்திரம் செய்து இப்போ காஷ்மீரில் முஃப்தியோட சேர்ந்து கூட்டாட்சி அமைக்கிற வரைக்கும் நாங்கள் 370 பற்றி பேச மாட்டோம்னாங்க. எப்போ கவிழ்த்தாங்களோ அப்போ 370 கையில் எடுத்தாங்க. திட்டமிட்டு ஒவ்வொன்றாக அவங்க நகர்த்திக்கிட்டு போகிறாங்க. அரசமைப்பு சட்டம் இருக்கும், அதே நேரத்தில் அதற்குள்ளே குடைந்து எடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்படி பல வகையில். எனவே இவங்க வந்த உடனே மறுநாள் அரசமைப்பு சட்டத்தை ரத்து பண்ணிடுவாங்க மாநிலங்கள், அப்படிலாம் நம்ம சொல்லலை. படிப்படியாக செய்வாங்க, சந்தர்ப்பம் பார்த்து செய்வாங்க. பேர் அப்படியே இருந்து கொண்டே அதனுடைய உள்ளடக்கத்தை உருவிடுவாங்க. ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. நீதிமன்றத்தில் இதுவரைக்கும் நடந்திருக்கிற செயல்கள், பல சட்டங்கள், விவாதங்கள், காஷ்மீர் பற்றி நடந்த வழக்குகள், இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலை காலத்தை விட மோசம். இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அறிவித்து விட்டு என்னென்ன செய்தார்களோ இவங்க நெருக்கடி நிலையை அறிவிக்காமலே இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி, அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை தான் இப்போ மோடி ஆட்சி 10 ஆண்டு காலமும். எனவே இந்த அறிவிக்கப்படாமலே பல காரியத்தை செய்யக்கூடிய சாமர்த்தியம் அவங்கள்ட்ட இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஒன்று சொன்னாங்கன்னா உடனே செய்ய மாட்டாங்க, ஆனால் செய்வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். இஸ்லாமியர்களை குடியுரிமையற்றவர்கள் ஆக்கணும்னு ஒரு திட்டம் நெடுங்காலம் சரியான சந்தர்ப்பம் பார்த்து அதை கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ பாருங்கள், தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் மக்களுக்கிடையில் மத உணர்வுகளை மூட்டி அதன் மூலம் பெரும்பான்மையத்தின் ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிஏஏவை செயல்படுத்த தொடங்குறோன்னு அறிவிக்கிறாங்க. எவ்வளோ பொறுப்பில்லாத அறிவிப்பு உங்களுக்கு! இது மாதிரி நிறைய காரியங்களை அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஒரு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடுது. நீங்கள் தேர்தல் அறிக்கையில் இது சரியில்லை, அது சரியில்லை அவன் சொல்கிறாங்க. இது என்ன, இது முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு. காங்கிரஸ் கவர்மெண்ட் சிறுபான்மைக்கு ஆதரவான கட்சி ஆட்சி, பாஜக இந்து மக்களுக்கு ஆதரவான கட்சி. இது எப்படி மக்களுக்கு சொல்றது செய்தி? இதுதான் சார். காங்கிரஸ் இந்துக்களுக்கு எதிராக இருக்குது, முஸ்லீம்களுக்கு தான் அது கட்சின்னு சொல்றதுக்கு நீங்க அதை சொன்னீங்கன்னா தேர்தல் கமிஷன்ல போய் புகார் கொடுப்பாங்க, மதத்தை சொல்லி ஓட்டு கேட்கிறாருப்பாங்க. இது என்ன காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை முஸ்லீம்? அதை விட மோசம் என்ன தெரியுங்களா? அஸ்ஸாம் முதலமைச்சர் சொல்றாரு, காங்கிரஸ் பாகிஸ்தான்ல தேர்தலில் போட்டி போட போல இருக்கு. பாகிஸ்தான் தேர்தலுக்கான அறிக்கையை இந்தியாவில் வெளியிடுறாங்கன்னு சொல்றாங்க. எப்படியெல்லாம் மதத்தை இவங்க அப்பட்டமாக பயன்படுத்துகிறாங்கிறதுக்கு சான்று. அதுதான் நம்ம இது ரொம்ப ஆபத்தான ஆட்சி. காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியாவை 55 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட அரசாங்கம். ஆனால் இன்னைக்கு 10 ஆண்டுகளாக இந்தியாவில் காங்கிரஸ் அரசாங்கம் இல்லை, எதிர்கட்சியாக இருக்குங்க. அதே போல் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் அரசாங்கம் படிப்படியாக ஆட்சி இழந்து தற்போது 3 மாநிலங்களில் தான் காங்கிரஸ் அரசாங்கமே இருக்கின்றது. ஸோ அந்த அளவுக்கு காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்கிறது, மாற்று கருத்து கிடையாது சார். ஏன்னா அந்த வகையில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா?
அதான் இப்போ பாஜக ஆட்சி அமைக்காமல் போய்விட்டால் வேற யார் இருக்கா அந்த இடத்துல? பி என்டிஏ கூட்டணி, சாரி இந்தியா காங்கிரஸ் கூட்டணி தான். வேற யார் இருக்கா? அவங்க தானே இருக்காங்க. சார் பாஜக இல்லைன்னா காங்கிரஸ், காங்கிரஸ் இல்லைன்னா பாஜக. அது பின்னால எப்படி ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்களுடைய நோக்கம் என்பது, உங்களுடைய நோக்கம், உங்களுடைய இலக்கு என்பது இப்போ நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வீழ்த்தப்பட்டு காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும் என்பதுதான் உங்களுடைய கோரிக்கை. ஆமா, அதுதான் நடைமுறையில சாத்தியமா. நான் ஆசைப்படுறதெல்லாம் நடக்காது. ஒரு ரியலிஸ்டிக்கா மெயின் நடப்பு உகந்த பார்வை என்னன்னா இதுதான். இப்போ அவங்க யாரையும் பிரதமர்னு அறிவிக்கல, யார் தலைமையில, அதுவும் ஒரு குறைபாடு சார். அதாவது நாடாளுமன்ற குறைபாடு இல்ல சார். இந்திய மக்களுக்கு நம்ம நாட்டை யாரு ஆள வேண்டும், யார் பிரதமராக வர வேண்டும் என்ற ஒரு ஆப்ஷனை அது மக்களுக்கு கொடுக்கல என்ற அது ஒரு மன்னராட்சி மனநிலைங்க. அந்த மனநிலைக்கு நம்ம ஊக்கம் கொடுக்க கூடாது. அது ஒரு மன்னராட்சி மனநிலை. 77 இந்திரா காந்தியை எதிர்த்து ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் ஜனதா போட்டியிட்ட போது யாரை பிரதமராக அறிவித்தார்கள்? யாரையுமே அறிவிக்கலையே. இந்திரா காந்தி கூடாது, அவ்வளவுதான். அது ஒன்று தான் பிரச்சாரம். ஜெகஜீவன் ராமா, மொரார்ஜி தேசாயா, வேற ஒருத்தரா, இல்லை ஜெயபிரகாஷ் நாராயணே வந்து உட்கார போறாரா, யாருமே அறிவிக்கலை. ஆனால் மக்கள் இந்திரா காந்தி தூக்கி எறிஞ்சாங்க. அதுக்கு பிறகு இந்த கட்சிகள் கூடி ஒரு மூத்த தலைவராக பார்த்து மொரார்ஜி தேசாயை தேர்ந்தெடுத்தாங்க. அதுபோல் செஞ்சால் போதும். நான் என்ன கேட்குறேன்னா, பிரதமர் பதவிக்குன்னு ஒருத்தரை முன்னிறுத்தி நீங்கள் தேர்தல் பரப்புரை செய்யும் போதே அதிபர் ஆட்சிக்குரிய மனநிலைக்கு மக்களை கொண்டு வர்றீங்கன்னு அர்த்தம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்தாலே அது அதிபர் ஆட்சி. அதனாலதான் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறாங்க. அப்போ ஒரே கட்சி, ஒரே மதம், ஒரே ஜாதி மட்டும் சொல்ல மாட்டாங்க. பாக்கி எல்லாம் உண்டு. பாக்கி எல்லாத்துக்கும் இடம் உண்டு. இதில் ரயில்வே ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு பொருள் விட்டால் கூட ஒரே நிலையம், ஒரே பண்டம். ஸோ மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய நிலைப்பாடா இருக்கு. நீங்க பாஜக மீது வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன? நீங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்? எந்த அரசமைப்பு சட்டத்தையும் எந்த ஜனநாயகத்தையும் பயன்படுத்தி பாஜக ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் நாட்டை அரசாட்சி செய்திருக்கிறதோ அந்த அரசமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் குடிதோண்டி புதைக்கிற வேலையைத்தான் இதுகாரும் செய்திருக்கிறது. தொடர்ந்து இதைத்தான் செய்வோம் என்பதையும் அது மறைமுகமாக உணர்த்தி இருக்கிறது. எனவே பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது. காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்கான காரணம் என்ன? காங்கிரஸ் அரசாங்கம் பாஜகவுக்கு எதிராக வாக்கு கேட்டு வருகிற காரணத்தினாலும் பாஜக நடவடிக்கைகள் மீது அதிருப்தியுற்ற மக்கள் தான் இதை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பதாலும் பாஜக செய்த கேடுகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸுக்கு இருக்கிறது. சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் அதற்கு இருக்கிறது. எனவே ஓரளவுக்கு அதையெல்லாம் சரி செய்யும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. தமிழ் தேசிய இயக்கத்தின் சார்பாக இந்தியா கூட்டணி தலைவரோடும் நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? என்னென்ன கோரிக்கை முன் வச்சு அறிக்கையை கொடுத்துருக்கிறோம். என்னென்ன செய்யணும் எங்களுடைய அறிக்கையை கொடுத்துருக்கோம். பீமா கோரேகான் வழக்கில் சிறையில் இருக்கிறவர்களை உடனடியாக வழக்கை திரும்ப பெற்று விடுதலை பண்ணணும். உப்பா சட்டத்தை கைவிடணும். இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற புதிய குற்றவியல் சட்டங்களை கைவிடணும். காஷ்மீர் தொடர்பாக செய்யப்பட்ட மாற்றங்களை கைவிடணும். இந்தியாவில் அனைத்து தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகளுக்கு ஆக்குவதற்கு அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும். முதலில் வழக்காடு மொழியாக தமிழையும் தமிழ்நாட்டு இதில் பயன்படுத்தணும். சென்னை உயர்நீதிமன்றத்தை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்ற பெயர் மாற்றம் செய்யணும். இப்படி அடுக்கடுக்கான கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம். யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க சார்? மக்கள்கிட்ட. ஏன்னா மக்கள் தானே ஓட்டு போட போறோம். ஆமா, மக்கள் இந்த கோரிக்கைகளை அவங்கள்ட்ட வைக்கணும். மக்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்க இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவா இருக்கீங்க. இந்தியா கூட்டணி தலைவரோட சந்திச்சு கோரிக்கை கொடுத்துருக்கீங்களா? இல்லை, அது அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வச்செல்லாம் கொடுக்க வேண்டியில்லை. மக்கள் என்ன கோரிக்கைகளின் அடிப்படையில் இவர்களுக்கு வாக்களிக்கிறார்களோ அதை கேட்டு அடுத்து அவர்கள் போராடுவார்கள். அந்த போராட்டங்களை நம்ம களத்துக்கு போகிறோம். வேட்பாளர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கும்போது நம்ம அறிக்கையை தான் கொடுக்குறோம். அந்த கட்சி தலைவர்களுக்கெல்லாம் கொடுக்குறோம். இதில் அதிகாரபூர்வமாக போய் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னால், அல்ல இதை ஒரு நிபந்தனை ஆக்கணும்னு சொன்னால் அதற்கான வலிமை நம்மகிட்ட இல்லை. நம்மை மதித்து அப்படியெல்லாம் அவங்க இந்த நிபந்தனைகளை ஏற்றெல்லாம் பேச மாட்டாங்க. நமக்கு அழுத்தம் கொடுக்க வேணாம், மக்கள் அழுத்தம் கொடுக்கட்டும்.
தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் உங்க கொள்கைக்கு ஆதரவான கட்சிகள் எதுன்னு சொல்லுவீங்க? இல்லை, நம்ம இந்த நிலைப்பாடு எடுத்ததற்கு பிறகு இந்த பல்வேறு அமைப்புகள் நம்மோட பல போராட்டங்களில் இணைந்து நிற்கிற அமைப்புகளை அணுகி பேசணும். இப்போ நாங்கள் இயக்கம் ஒரு பக்கம், ஒரு சிவில் சமூக அமைப்பாக தமிழ்நாடு பொது மேடை 2024ன்னு நீதியரசர் ஹரி பரந்தாமனை ஒருங்கிணைப்பாளரை வச்சு தொடங்கணும். அதன் சார்பில் நானே பல தலைவர்களை சந்தித்து பேசினேன். உதாரணமாக தமிமுன் அன்சாரியினுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி, அவங்கள்ட்ட நான் தான் போய் பேசினேன். அவர் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு தனக்கு ஒரு சீட்டு கூட இல்லாட்டியும் பரவாயில்ல, நாம் இந்த பிஜேபியை தோற்கடிக்க இந்தியா கூட்டணி ஆதரிப்போன்னு முடிவெடுத்தார். திமுக அவரை அழைத்து அவர்கிட்ட பேசினாங்க. நம்ம கோரிக்கைகள் நிபந்தனைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். எஸ்டிபிஐட்ட பேசணும். அவங்க ஏற்கனவே அதிமுக கூட்டணி முடிவு பண்ணிட்டதுனால அவங்களால ஒன்றும் மாற்றிக்க முடியல. ஆனால் வேறு இடங்களில் அவங்க இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறாங்க. ஆனால் இங்கே மட்டும் அவங்க அந்த முடிவு எடுத்துட்டாங்க. வெல்ஃபேர் பார்ட்டிக்கிட்ட நம்ம கொடுத்தோம். வெல்ஃபேர் பார்ட்டி இந்த நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க, முடிவாகவே எடுத்திருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி தான் அவங்க 2 விதமான மனநிலையில் இருந்தாங்க. நம்ம பேசணும், தப்பு, அதிமுகவை நம்பியெல்லாம் இதில் போக முடியாதுன்னு. அப்புறம் ஏற்றுக்கொண்டு அவங்களும் வந்துட்டாங்க. இந்த மற்றவங்களுக்கு தெரியும், நிறைய தனிப்பட்ட அறிஞர்கள், பேராசிரியர்கள், மற்றவர்களே நம்ம அணிதிரட்டி இருக்கிறோம். எல்லா இடத்துக்கும் நம்ம பயணம் செய்து இந்த கருத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதன் மூலம் எவ்வளோ பேர் மாறலாம். இப்போ இந்தியா லெவலில் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவுகிறது. முன்னே போதும் இல்லாத வகையில் ஒன்று ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி, அடுத்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி, எதிர்கட்சியான அதிமுக தலைமை ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தனித்தே களங்காண்டாங்க. இந்த 4 முனை போட்டியில் தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி ஆதரிக்கிறீங்க? நம்ம இந்த போட்டியை இருமுனை போட்டியாக பார்க்குறோம். இருமுனை போட்டியா? தமிழக மக்களுக்கும் பாஜகவுக்குமான போட்டி. இந்த இருமுனை போட்டியில் மக்கள் பக்கம் நின்று பாஜகவை தடுத்து நிறுத்துகிற கடமையை நிறைவேற்றுகிற அந்த வலிமையோடு இருக்கிற கூட்டணி இந்தியா கூட்டணி தான், திமுக கூட்டணி தான். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த 10 ஆண்டுகளில் மோடி ஆட்சி நிறைவேற்றிய அனைத்து மோசமான சட்டங்களுக்கும் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் துணை நின்ற கட்சி அவருடைய கட்சி. இப்போ அவங்க வெளியேறி வருவதற்கு வந்த காரணங்கள் என்பவை இந்த கொள்கை சார்ந்த காரணங்களே அல்ல. நிறைய நமக்கு நினைவு இருக்குது. இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் யாராவது இந்த நாட்டில் ஒரே ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டுதான் எனக்கு சொல்லுங்கள், கொண்டு வந்து காட்டுங்கலாம் சவால் விட்டு பேசினார். எல்லாத்தை விட வேளாண் சட்டங்கள், நாடு முழுவதும் இருக்கிற உழவர்களை பாதிக்கக்கூடிய சட்டங்கள், அந்த உழவர் சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு நன்மை பயக்கும், அதனால் எந்த கெடுதலும் வராது என்று தான் அவர் பேசினார். இப்போ டிடிவி பேசுகிறார், அந்த வீட்டுக்கு வீடு போய் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிப்பேன்னு பேசுகிறாரு. இது அன்னைக்கு எடப்பாடி பேசியதான் அவர் இன்னைக்கு பேசுகிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, அவர்களுக்கு மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒரு தெளிவான கொள்கை முடிவு இல்லை. அதுக்கான காரணங்கள் சொல்லணும். ஒரு கூட்டணியில் இல்லைங்கிறதுக்காக சொல்ல முடியாது. நீங்கள் காரணங்கள் ஏன் வரக்கூடாது, 10 ஆண்டுகளில் இவர் செய்திருக்கிற கொடுமைகள் என்ன, எதிர்காலத்தில் இவர் வந்தால் நேரிடக்கூடிய தீங்குகள் என்ன என்ற ஒரு பார்வை இருக்கணும். அந்த பார்வையே அவர்கிட்ட கிடையாது. அவர் ஏதோ இது ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி திமுக ஆட்சியினுடைய குறைபாடுகளை பற்றி பேசுகிறார். ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை என்று பேசுகிறார். அதிமுக ஆட்சி, அம்மாவும் ஐயாவும் நடத்திய புகழ்மிக்க புரட்சித் தலைவருடைய ஆட்சி பற்றி எல்லாம் பேசுங்க. சட்டமன்ற தேர்தல் வரும்போது பேசுங்க. இப்போ பேசுறது எதுக்கு? கவனத்தை திசை திருப்பறதுக்கு. மோடி மீது இருக்கிற கவனத்தை மோடி வினா என்ற அந்த மைய வினாவை விட்டு வேறு வினாக்களின் பக்கம் நீங்கள் திருப்பிட்டு போகிறதுக்கு. நீங்கள் சொல்கிற குற்றாய்வுகள் சில சரியாக இருக்கலாம், சரியாக இல்லாமல் போகலாம். எங்களுக்கும் அதே போன்ற குற்றாய்வுகள் இருக்கலாம். ஆனால் அதற்குரிய நேரம் இது அல்ல. இது ஒரு விஷயம். அடுத்தபடி சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் நிற்கிறார். என்ன நோக்கம் அவருக்கு? ஒவ்வொரு தேர்தலையும் தனித்து நிற்கிறார். இந்த தனித்து நிற்பது என்பதே ஒரு லட்சியமா? தனித்து நிற்பதனால என்ன நடக்கும்? நீங்க என்ன அர்த்தம்? தனித்து நின்று யாரோட தயவு இல்லாம ஆட்சி கைப்பற்ற இலக்கா இருக்கு. ஆனா ஒவ்வொரு தேர்தலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதம் உயர்ந்து வருது. அந்த நம்பிக்கையில அவர் தனித்து போட்டியிலிருந்து குறைந்துங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. அவரே என்ன சொல்றாரு, விஜயகாந்த் நின்றார் தேமுதிகவில் 10 விழுக்காட்டுக்கு மேலே ஓட்டு வாங்கினார். ஒரு இடத்துல ஜெயிச்சார். அடுத்து அவரால் இப்படி தாக்கு பிடிச்சி நிற்க முடியல. மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் அமைச்சு அவங்க தனித்து நின்று கொஞ்சம் ஜெயித்தாங்க. ஆனால் தொடர்ந்து நிற்க முடியல. வைகோ ஒரு பெரிய செல்வாக்கூட வந்தார், சீட்டு ஜெயிக்கலைன்னா கூட. ஆனால் கூட்டணிகள் சேர்ந்து போயிட்டார். நான் அப்படியெல்லாம் இல்லை. ஆக என்ன அர்த்தம்?
தேர்தலில் வெற்றி பெறுவது என்றால் முதலமைச்சர் பதவியை அடைவது. முதலமைச்சர் பதவியை அடைவதற்கு பொருத்தமான யுக்தியை அவர்கள்லாம் கையாளலை, நான் கையாளுறேங்கிறார். நீங்கள் முதலமைச்சர் ஆகணுமா வேண்டாமாங்கிறது எங்களுக்கு கவலையே இல்லையே. முதலமைச்சர் என்பது ஒரு கேவலமான இழிவான பதவி இல்லை. ஸ்டாலின் உட்கார்ந்தாலும், காமராஜர் உட்கார்ந்தாலும், சீமான் உட்கார்ந்தாலும் இந்தியாவுக்கு ஏஜென்ட் வேலை பார்க்குற பதவி இல்லை. அந்த பதவிக்கு ஆசைப்படுறத போய் இதுக்காக ஒரு கட்சியாக நடத்தணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு திறமையாக நான் ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அதில் ஒரு கொள்கை ரீதியான அணுகுமுறையே இல்லையே. ஒரு மாநில அரசை கைப்பற்றுறதும் நீங்கள் என்ன செய்வீங்க? நான் வந்தால் பச்சை மட்டையை உரிப்பேன், நான் வந்தால் கதவை திறந்து விட்டுருவேன், நான் இந்த பதவியில் இருந்தேன்னா அவனுக்கு துணிச்சல் வருமா சிங்களவனுக்கு தாக்குறது? என்ன இதெல்லாம்? சட்டப்படி என்ன செய்ய முடியும்னு கேள்வி சொல்லுங்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்துக்குள்ளே தானே தேர்தல் நிற்கிறீங்க. சட்டம் ஒரு முதலமைச்சருக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்கலன்னு மக்களுக்கு சொல்லணும்ல. அப்புறம் கேட்டால் பிரதமர் பதவிக்கு நான் தான் வேட்பாளர் இருக்கிறாரு. பிரதமர் பதவிக்கு யார் உங்கள் வேட்பாளர்? நான் தான் வேட்பாளர். அது எப்படி? அது நீங்கள் எம்பிக்கே நிற்கலை, எப்படி பிரதமர் பதவி வேட்பாளர் ஆவீங்க? எப்படி பெரும்பான்மையாகும்? சும்மா ஒரு கேலி கூத்தாக இருக்குது அவர் செய்வது ஒரு வினைத்திற்பமான ஒரு அரசியல் அல்ல. அதில் தமிழ் தேசியம் இல்லை, ஒன்றும் இல்லை. தமிழ் 50,000 ஆண்டு பழமையான மொழி என்ன கதை விட்டாச்சுன்னா, உலகத்தில் 50,000 வருஷத்துக்கு முன்னால் மொழியே கிடையாது. தமிழ் மட்டும் இல்லை, எந்த மொழியும் கிடையாது. 10,000 ஆண்டு சொல்லலாம் அதிகம் போனால். இன்றைக்கி நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் என்னன்னா, சீன மொழியும் தமிழ் மொழியும் உலகில் தொன்மையான மொழிகள். 4,000 ஆண்டுகள் அவங்க சீனா கிளைம் பண்ணுறாங்க. நம்ம 4,700 ஆண்டு கீழடி சொல்கிறோம். எவ்வளோ நாள் பின்னால் போங்க, 5,000க்கு மேலே இல்லை. இன்றைக்கி இன்னமும் 50,000 ஆண்டுங்கிறீங்க, அப்புறம் லட்சக்கணக்கான ஆண்டு, கோடி ஆண்டு, என்ன வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இதுவா மேடையில் அரசியல்? நீங்கள் பேச வேண்டியது மோடி ஆட்சியை ஏன் தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு பேசுங்க. மோடி ஆட்சியை தேர்ந்தெடுக்காமல் உங்களுக்கு வாக்களித்தால் மோடி ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்க போகிறீர்களான்னு அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு வேறு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறீங்களே. ஒன்றும் அதிமுக வந்து மோடி ஆட்சியை ஆதரிக்க வேண்டும், இல்லை என்றால் காங்கிரஸ் அரசாங்கத்தை ஆதரிக்க, ஏதாவது ஒரு கட்சி, தேசிய கட்சியுடைய ஆட்சியை ஆதரிக்க வேண்டும். ஏன்னா அவங்களே விட அதிமுக ஒரு 10 இடத்த 15 இடத்த ஜெயிச்சாங்கனாக்கா அவங்களுடைய தயவு வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் தேவைப்படும், இல்லை பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் தேவைப்படும். அதனால ஒன்றும் ஆதரித்து பேசணும், இல்லை எதிர்த்து பேசணும். அவங்க நடுநிலையை வகிக்கிறாங்க. அதுதானே சார் உண்மை? அவங்க அது ஒரு நடுநிலைன்னு ஒன்று இருக்க முடியாதுல்ல, மனசுக்குள்ள ஒன்று வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அது மர்மமா இருக்கு. மர்மம் தான் அது. ஏன்னா ரொம்ப கடுமையாக அவங்க ஒன்றும் தாக்கியெல்லாம் பேசலை. அண்ணாமலையை பற்றி பேசுகிறாங்களே தவிர மோடியை பற்றி பேச மாட்டாங்களே. அதனால சந்தேகமாக இருக்குது நமக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், அன்னை சோனியா காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், மல்லிகார்ஜுன கார்கே இருக்கட்டும், இங்க 3 நபர்களை தாண்டி தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வந்து கடுமையாக பிஜேபியை எதிர்க்கிறார். ஆமா, அவர் பேச்சு தெளிவா இருக்கு. ஆமா, கடுமையா எதிர்க்கிறாரு. எனக்கு உதயநிதியோ மற்றவங்களோ ஒழுங்கா பேசுறாங்கன்னு நான் நினைக்கல. ஸ்டாலின் மட்டும் கடுமையா எதிர்த்து பிரச்சாரம் பண்றாரு, பரப்புரை பண்றாரு. சோ அதனால வந்து தமிழ்நாட்டுல வந்து 4 முனை போட்டியில எந்த கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு சார்? 40 தொகுதியில உங்களுடைய கருத்து கணிப்பு பிரகாரம்? 40 தொகுதியிலையும் திமுக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். என் ஆசை இல்லை, அதான் கணிப்புகள். நேற்று கூட மூட் ஆஃப் த நேஷன் இந்தியா டுடேல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் துல்லியமாக சொல்கிறாங்க. வேறு மாநிலங்களில் எதுலேயுமே இந்த கணக்கு சொல்ல. வடநாட்டில் பூரா என்ன வியப்படைகிறாங்கன்னா, 2 முறை ஆட்சிக்கு வந்துட்டார், இவ்வளவு சர்வ வல்லமையோடு இருக்கிறாரு, இடி சிபிஐ எல்லாத்தையுமே, தமிழ்நாடு மட்டும் ஒன்றுமே பண்ண முடியலையே என்று பாஜகவுக்கும் திகைப்பாக இருக்குது, வடநாட்டு ஊடகங்களுக்கு இது ரொம்ப திகைப்பாக இருக்குது. மீண்டும் ஒரு முறை அதுதான் வரப்போகுது, அதுதான் நடக்கும். இப்போது மத்தியில் வந்து ஒருவேளை வந்து பாஜக ஆட்சி அமைந்தாலும் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பங்களிப்பு தேவைப்படாது, ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 2 முறை 2014 வந்து ஏடிஎம்கே தலைமையிலான 37 இடத்துல ஜெயிச்சாங்க, அப்போது அவங்க உதவி தேவைப்படலை. அப்புறம் 2019 திமுக தலைமையில் வந்து 38 இடத்துல ஜெயிச்சாங்க, அப்பவும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உதவி தேவைப்படலை. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு உரிமைகளுக்காக பேசினாங்க. ஆனால் இப்போ வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினருடைய உதவி தேவைப்படும். அமைச்சரவையிலேயே இவங்க இடம்பெறுவாங்க, அமைச்சர் இடம்பெறுவாங்க, தேவைப்படும்.
தமிழ்நாட்டோட முக்கிய பங்கு வகிக்கும். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டுக்கான பல்வேறு சட்ட திட்டங்களை வந்து அமைச்சர்கள் வந்து கொண்டு வருவாங்க. சில விஷயங்கள் நடந்து 2004 நடந்திருக்கு, 2009 நடந்திருக்கு. ஆனா பாஜக ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டு எந்த விதமான நல்ல திட்டங்களும் சட்டங்களையும் வந்து கொண்டு வர மாட்டாங்க என்பது உண்மை. ஒருவேளை தமிழ்நாட்டில இருந்து இப்போ பாஜக தலைமையிலான தமிழ்நாட்டு கூட்டணி ஒரு 20 இடத்துல ஜெயிச்சாவுன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். அப்படிதான் சார். அதான் சார்ந்துங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எந்த அளவுக்கு உரிமைகளுக்காக போராடுறோமோ, நம்ம மக்கள் எவ்வளவு விழிப்பாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் நமக்கு திட்டங்கள் வருமே தவிர, தமிழிசை சொல்கிற மாதிரியோ அண்ணாமலை சொல்கிற மாதிரியோ மோடிக்கு நெருக்கமாக இருந்தால் திட்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்தியாவில் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது ஊபிக்கும் பீகாருக்கும் என்ன திட்டங்கள் வந்துச்சு? எங்கே மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்களோ, எங்கே போராடுறாங்களோ அங்கே தான் வரும். அதனால் இவங்க ஜெயிச்சாதான் வரும் அப்படின்னு என்ன திட்டங்களை இவங்க சொல்ல போகிறாங்க? நாற்கர திட்டமா? வந்தே பாரத்தா? வந்தே பாரத் ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் முதியவர்களுக்கான சலுகை ரத்து, பெண்களுக்கான தனி பெட்டிகள் ரத்து, எல்லாத்தையும் ரயில்வே வியாபாரமாக்கி தனியார் மையத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தமிழிசை தடுத்துருவாங்களா? அண்ணாமலை தடுத்துருவாரா? அல்லது சிறு குறு தொழில்கள் வணிகம் மூடப்பட்டு கிடக்க இதெல்லாம் மாற்றிடுவாங்களா? நீங்கள் இங்கேருந்து தேர்ந்தெடுக்கிற எம்பிக்களை வைத்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யலாம்னு சொல்கிறது ஒரு மாயை, கற்பனை. அரசு எப்படி செயல்படுகிறது என்று தெரியாத ஒரு அறியாமை அது. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. இவங்க, நான் ஒன்று தான் உறுதியாக சொல்கிறேன், என்னன்னா பிஜேபியே ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் அதற்கு ஆதரவு இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் அடியோடு புறக்கணித்து விட்டார்கள் என்றால் தேர்ந்தெடுக்கப்படுகிற கட்சி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இந்த மக்களுடைய மனநிலைக்கு ஏற்பதான் தொடர்ந்து செயல்படணும். செயல்பட தவறினால் இவர்களையும் இந்த மக்கள் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்குவாங்க. மக்கள் மாற மாட்டாங்கல்ல. ஐயோ நம்ம நினைச்சோம்ப்பா மோடி வந்துட்டாரு, நம்மளாம் மோடி பக்தர்களாக மாறிடுவோம்னு நினைக்க போகிறாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் இது வந்து யார் உறுதியாக இந்த ஆட்சியை தொடர்ந்து எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் மக்கள் போவார்கள். ஸோ இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் யார் பிரதமராக வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கு சார்? இல்லை, எதுவுமே இல்லை. உங்க விருப்பம் யார் பிரதமர் வர வேண்டும்? எனக்கு தெரியாது யார் அவ்வளவு தகுதி உள்ளவர்கள், எனக்கு தெரியாது. என்ன அவங்க பார்க்க செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்ற ஒரு உணர்வு பல பேர் வலியுறுத்திட்டு வராங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அது ஒரு இனவாதம். முதலமைச்சராக ஒரு தமிழர் இருப்பதாலேயே அது தமிழன் ஆட்சி அல்ல. காமராஜர் ஆண்ட போதும் நேருவின் கீழ் தான் காமராஜர் ஆண்டார். பக்தவச்சலம் ஆண்ட போதும் இந்திய அரசின் கீழ் தான் ஆண்டாங்க. வெள்ளக்கார ஆட்சியில் யார் கவர்னர் ஜெனரல்னு பார்த்தா நீங்கள் வகை பிரிக்கிறீங்க? இந்த கலெக்டர் இந்த பகுதியிலேருந்து வந்தவர், எனவே இவர் அப்போ ஒரு தமிழன் கலெக்டர் ஆயாச்சு என்று சொன்னால் தமிழன் ஆட்சியாக மாறிடுமா? இந்தியாவில் 200 ஆண்டு காலம் வெள்ளைக்காரன் ஆண்டான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 75 ஆண்டா இவன் இந்தியாக்காரன் ஆள்றான். அந்த பார்வை தான் தமிழ் தேசிய பார்வைங்கிறது. அதுதான் இந்தியாக்காரன். அவர் தமிழனை தமிழன் ஆள வேண்டும், தமிழனை ஆள்வதற்கு இந்தியன் யாருன்னு கேட்டவர் பெரியார் தான். இவங்கெல்லாம் புதுசாக கேட்குறாங்க இன்றைக்கி. ஏன்னா இந்திய ஆட்சி எதிர்க்கணும். நீங்கள் இந்திய ஆட்சியை சம்மதிக்கிறீங்க. தமிழனை தமிழன் ஆள வேண்டும்னா பிரதமராக தமிழன் வரணும்னு ஏன் கேட்கல? மோடி தமிழனா, எப்படி தமிழ்நாட்டுக்குள் நுழையலாம்னு கேட்கணும்ல. அதை கேட்கலையே, கேட்காம. அதனால் தமிழர் அல்லாதவர்னு நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் அவங்க வந்து வேறு மாநிலத்திலேருந்து வந்தவங்க போனவங்க. இப்போ தந்தை செல்வா வந்து மலேசியாவில் பிறந்தவர், ஈழத்தமிழர்களுக்கு தேச தந்தையாகவே அவர் விளங்கினார். இந்த கர்நாடகத்தில் தரம் சிங் என்ற ஒரு இந்திக்காரர் முதலமைச்சராகவே இருந்தார். அதனால் காவிரி விஷயத்தில் கர்நாடகத்துக்கு அவர் விட்டு கொடுத்துடல. அதனால் யார் என்ன இனம்னு ரத்த சுத்தம் பார்த்து தேர்ந்தெடுக்கிற முறையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் எல்லோருமே தமிழர்கள் தான். அந்த கோணத்தில் பார்த்தோம்னா அவங்க அசல் தமிழர்களா அரைகுறை தமிழர்களாங்கிற பார்வையே இல்லை. நம்ம பார்வை என்னென்னா, அவங்க தமிழர்களாக இருக்கணும் வேண்டுமென்றால், தமிழர் ஆட்சியாக இருக்க வேண்டுமென்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தமிழ்நாட்டுக்கு இறைமை வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இறைமை இருந்தால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆள்வதாக பொருள். அவர் பிறப்பினால் யாருங்கிறத வச்சு இந்த பொருள் வராது. ஸோ தமிழ்நாட்டை யார் வேணாலும் ஆளலாம், யார் வேணாலும் ஆளலாம். மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் ஆட்சி செய்யலாம். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நேயர்களே. மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.